ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கூழ் ஊற்றுறது எப்படி. எங்கள் ஊரில் வருஷப்பருப்பு அன்னைக்கு தாங்க கூழ் ஊற்றுவாங்க. வருஷப்பருப்பு படைக்கிறது இல்லாமல் நாங்கள் கூழும் கோவிலில் கொண்டு போய் ஊற்றுவோம். அந்த கூழை எப்படி செஞ்சன்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேங்க. கூழ் ஊற்றுறதுக்கு முன்னால் தேவையான கூழ் பானையில் கட்டுறதுக்கு வேப்பிலையெல்லாம் இது போல் கட்டி வச்சுக்கணுங்க. அதுவும் இந்த மாதத்தில் வேப்பிலையில் நல்லா பூத்து இருக்கும் பாருங்கள். சித்திரை மாதத்தில் அது பார்க்க அழகாகவே இருக்கும். அது இல்லாமல் வருஷப்பருப்புக்கு இனிப்பு, கசப்பு, புளிப்பு இது மூணும் வச்சு படைக்கணும்னு என்னோடய ஃப்ரெண்டு சொல்லும். அதாவது புளிப்புக்கு மாங்காய் பச்சடி, இனிப்புக்கு சக்கரை பொங்கல், கசப்புக்கு ஏதாவது ஒரு வேப்பம்பூளை ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இதுக்கு முத்தாய்ப்பாக வார்த்த மாதிரி தான் இந்த மூணும் கலந்தது இந்த கூழில் இருக்குங்க. ஏன்னா வேப்பிலையே கட்டுவோம் கூழுக்கு. அது இல்லாமல் இனிப்புக்கு துள்ளு மாவில் வெல்லம் சேர்ப்போம். புளிப்புக்கு இந்த கூழில் மாங்காய்லாம் போடுவோன்னு வச்சுங்களாம். அதனால் எனக்கு இந்த வருஷப்பருப்பு அன்னைக்கு கூழ் ஊற்றுறது ரொம்ப பிடிக்குங்க. கூழ் ஊற்றுறதுக்கு 3 ப்ராசஸ்ங்க. அதாவது வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றுறோன்னா புதன்கிழமை அன்னைக்கு நைட்டே இது போல் மாவை கரைச்சி வச்சுக்கணும். 1 கிலோ கேழ்வரகு, 1/2 கிலோ கம்பை மட்டும் கொஞ்சம் நொரன்னு மிஷினில் இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இதை ரெண்டையும் தனித்தனியாக நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதாவது கம்பு 1/2 கிலோ, கேழ்வரகு 1 கிலோ. கேழ்வரகு மாவு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. கம்பை மட்டும் கொஞ்சம் நொய் விட்ட மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இதை ரெண்டையும் இது போல் கரைச்சி வைக்கணுங்க. அதாவது நம்ம என்னைக்கு கூழ் படைக்கிறோமோ அதுக்கு முன்னாள் இரவு இது போல் கரைச்சி வைக்கணுங்க. கூழ் படைக்கிறதுன்றது அம்மனுக்கு வழிபடுற முறையில் இது ஒரு சிறந்த முறைங்க. அதனால் பயபக்தியோட இது போல் கரைச்சிட்டு அந்த பாத்திரத்துக்கு சைடில் மஞ்சள் பூசி இது போல் பூசை போட்டு பொட்டு வைப்பாங்கங்க. கரைக்கும் போது கட்டி முட்டி இல்லாமல் அழகாக கரைக்கணுங்க. தேவையான அளவு தண்ணியை முன்னாடியே ஊற்றிட்டா கட்டி தட்டாது, நம்ம ஈஸியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் எதுக்கு நம்ம கரைக்கிறோன்னா கூழை புளிக்க வைக்கணுங்க. புளிக்க வச்சா தான் கூழ் நல்லாயிருக்கும். அதனால தான் முன்னாள் இரவே நம்ம இது போல் கரைச்சி வச்சுக்கிறோம். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அழகாக புளிச்சு வந்திருக்கும். அந்த கூழை தான் மறுநாள் காய்ச்ச போகிறோம். நம்ம கூழ் புளிக்க வைக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் டே ப்ராசஸ் முடிஞ்சுதுங்க. மறுநாள் அழகாக இது போல் புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். அதாவது முன்னாள் இரவு மணி 9 இருக்கும் நான் கரைச்சி வச்சது. மறுநாள் நான் ஒரு 10-11க்கெல்லாம் இது போல் புளிச்சு வந்துருந்தது. இப்போ கூழ் காய்ச்சறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். இது போல் ஒரு பெரிய 2 படி வெடிக்கிற மாதிரி ஒரு பெரிய திகுசாக எடுத்துக்கணுங்க. அதில் தண்ணி நம்ம கேழ்வரகு மாவும் கம்பு மாவும் சேர்ந்தா எவ்வளவோ அதுக்கு 3 பங்கு இல்லைன்னா 4 பங்கு அளவு தண்ணின்னு கணக்கு வச்சுக்கணுங்க. இதை நான் ஒரு 22 வருஷமாக இதை தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். கரெக்டாக இந்த திவசா தான் வச்சுருப்பேன். 1 கிலோ கேழ்வரகு, 1/2 கிலோ கம்பு தான் போடுவேன். தண்ணியை தேவசாவில் இது போல் சலசலன்னு நல்லா விடணுங்க. நல்லா கொதித்த உடனே ஃபஸ்ட்டு நொய்யாக கரைச்சி வச்ச கம்பை சேர்க்கணுங்க. இந்த கம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். நல்ல நம்ம சாதம் மாதிரி நல்லா பூத்து வேகணும். இந்த கம்பு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வேக வச்சுட்டு அடுத்து கரைச்சி வச்ச கேழ்வரகு மாவை கொட்ட வேணுங்க. இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் இந்த கம்பை வேக வைக்கிறேன். இந்த கூழை தொழவுறதுக்கு துடுப்பு மரத்தால் இருந்தால் ரொம்ப நல்லது. அனல் படாது, நம்ம கையில் அனல் படாது, உயரமாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அழகாக தொழுவலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கம்பு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் புளிக்க வச்ச கேழ்வரகு மாவை கொட்ட போகிறோங்க. கேழ்வரகு மாவை கொட்டிட்டு கடகட நல்லா அழுத்தி தொழவிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும், நல்லா கட்டியாக வரும் பாருங்கள். கேழ்வரகு மாவு ஊற்றினோடனே நல்லா கட்டியாக இது போல் வரும். இதுக்கு மொத்தமாக டைமே ஒரு 3/4 மணி நேரத்தில் கூழ் கிண்டி எடுத்துடலாங்க. கூழ் வெந்துடுதுன்னு தெரியறதுக்கு நல்லா கொஞ்சம் ஏடு படிஞ்சு வரும். ஒரு 4 தடவை அப்படி கொதித்து வந்தாவே நிறுத்திடலாங்க. ஏன்னா புளிச்ச மாவு இல்லையா, சீக்கிரமாகவே வெந்துடும் கூழ். ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம மாவு வெந்துடுச்சுன்னு பார்க்குறதுக்கு ஒரு கையால் தண்ணியில் தொட்டுட்டு கூழ் மேலே வச்சா கூழ் ஒட்டாமல் வரணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒட்டாமல் வந்ததுன்னா கூழ் வெந்துடுச்சுன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க.
இதை பாருங்கள், இது போல் எனக்கு ஒரு 4 டைம் வந்துடுச்சு. இப்போ என்னோடய கூழ் ரெடி ஆயிடுச்சு. வெந்த கூழை ஆறின உடனே இந்த பானையிலையும் இது போல் பூசை போடணுங்க. பயபக்தியோட சுத்தபத்தமாக போடணும். வெந்த கூழு பானைக்கும் இது போல் 2வது நாள் நான் போடுறேங்க. 3வது நாள் தான் கூழை கரைச்சி சுவாமிக்கு படைக்கணுங்க. வேக வச்ச கூழை மூடி போட்டு மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடணுங்க. நம்ம 3வது நாள் மறுநாள் தான் கூழ் படைக்க போகிறோம். இந்த கூழை வீட்லேயும் படைச்சிட்டு நம்ம கோவிலுக்கும் ஒரு குடத்தில் எடுத்துகிட்டு போய் ஊற்றணுங்க. அதுக்கு தான் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்பொழுதும் நான் 5 இலை போடுவேன். அதே போல் 5 பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த 5 பாத்திரத்துக்கும் மஞ்சள் போட்டு பூசை வச்சுட்டு கோவிலுக்கு எடுத்துன்னு போகிற குடம் இதுக்கும் மஞ்சள் பூசி பூசை போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட்டி வச்ச வேப்பிலையை எல்லா பாத்திரத்துக்கும் கட்டிட்டு நம்ம வேக வச்ச கூழ் களி போல் இருக்குங்க. அதை ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து கூழ் பதத்துக்கு அழகாக கரைச்சி எடுத்து இதெல்லாம் ஊற்றி வச்சிடணுங்க. இதுக்கான துள்ளு மாவு நம்ம விளக்கு மாவு போடுவோம் இல்லைங்களா, அதே ப்ராசஸ் தான். பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிகட்டி ஈரப்பதத்தோடையே மிக்சியில் பவுட்ரு பண்ணி அது கூட வெல்லம் சேர்த்துக்கிட்டா துள்ளு மாவு ரெடிங்க. தயிர் சாதத்துக்கு சாதத்தை நல்லா 1க்கு 3 பங்கு தண்ணி வச்சு பொங்கி எடுத்துக்கிட்டு இது கூட தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், முடிஞ்சால் மாங்காய் சேர்த்துக்கிட்டா பொங்கன சாதமும் ரெடிங்க. தயிர் சாதம் துள்ளு மாவு தான் கூழுக்கு கூட எடுத்துகிட்டு போகிறது. கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் தேங்காய், பழம், பூ, வெத்தலை, பாக்கு இதுதான் முக்கியம். கோவிலுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக நான் பூ கூட ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் இது கூட வச்சுக்கலாம். தேவைன்னா நெய், கற்பூரம் எடுத்துக்கலாம். இது அர்ச்சனை கூட முக்கியமாக கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது அவசியம் இருக்கணுங்க. இது எல்லாம் பாத்திரத்தில் கரைச்சி ஊற்றின கூழுக்கு மேலே வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய் இதை 3ஐயும் தூவி ஒரு ஸ்பூன் தயிர் எல்லா கூழுலையும் விடணுங்க. இதுதான் படைக்கிற முறை. இப்போ அது போல் தான் நான் விட்டுருக்கேன் பாருங்கள். கூழ் கரைச்சி ஊற்றி அது போல் வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய் அது மேலே தயிர் கொஞ்சம் விட்டுருக்கேன். மதியம் இந்த கூழை படைச்சிட்டு சாயந்தரம் சோறு கறி ஆக்கி வச்சு படைக்கணும்னு சொல்லுவாங்க. நான்வெஜ் கூழ் ஊற்றுறப்ப நான்வெஜ் ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. இந்த தடவை வருஷப்பொறப்பு அன்னைக்கு பிரதோஷம் வந்துட்டதுனால நான் நான்வெஜ் செய்யலைங்க. ஆனால் இதுக்கு முறைப்படி என்ன செய்வாங்கன்னா கருவாட்டு குழம்பு வச்சு கூட்டு, வாழைக்காய் வறுவல், முருங்கைக்கீரை துவிட்டல், கொழுக்கட்டை இதெல்லாம் சாயந்தரம் வச்சு படைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கும்பஞ்சோறுன்னு இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கோவிலுக்கும் கொடுப்பாங்கங்க. முட்டை வச்சு வைப்பாங்க. எங்கள் ஊரில் இது தாங்க கூழ் ஊற்றுற முறை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.